உனக்கு பெயர் வைத்தது உலகு, நீ வயிறு முட்ட தமிழ் குடித்த வடுகப்பட்டி அழகு. 1980 நிழல்கள் எனும் திரைப்படத்தில் இளையராஜா பாரதிராஜா இணை பாடலாசிரியராக அறிமுகப்படுத்திய வைரமுத்து கடந்த 30 ஆண்டுகளில் பல்வேறு இசை அமைப்பாளர்களின் இசையில் 7000 பாடல்களை தமிழ் திரையுலகுக்கு தந்துள்ளார். இவற்றில் நிழல்கள் முதல் எந்திரன் வரை அவர் எழுதிய 1000 பாடல்களை தேர்ந்தெடுத்து ஒரு தொகுப்பாக வெளியிடப்பட்டதுதான் 1000 பாடல்கள் எனும் நூல். 30 ஆண்டு உழைப்பு, 3 ஆண்டு தொகுப்பு என இலக்கிய நயத்துடன் இந்நூல் தொகுக்கப்பட்டுள்ளதாக கவி பேரரசு வைரமுத்து RTM-இடம் தெரிவித்தார். மலேசிய மக்கள் தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் காதலர்கள். இந்த பாடல்கள் அவர்கள் கேட்டு கேட்டு ரசித்த பாடல்கள். அவர்கள் மனதில் ஏற்கனவே கல்வெட்டாக பதிந்த பல பாடல்கள் இதில் இருக்கின்றன. இந்த பாடல்களை மொத்தமாக அவர்களுக்கு படைத்தால் அவர்கள் தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இந்த பாடல்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாடலின் சிறப்புகளில் ஒன்று என்னவென்றால், இந்த 1000 பாடல்களும் பிறந்த சூழலை முன்னுரையாக சில வரிகள் எழுதியிருக்கிறேன். அதனால் அந்த பாடலை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். உலகில் எத்தனையோ மொழிகள் இருப்பினும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கும் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் என அவர் பலத்த கரவோசைக்கிடையே உரையாற்றினார். இன்றைக்கு இருக்கிற உலகில் 5-6 மொழிகளை படித்தால்தான் ஒரு மனிதன் முழுமையாக முடியும் என்ற சூழல் நிலவுகிறது. அந்த 4 மொழிகள் பிற மொழிகளாக இருக்கட்டும், உங்கள் முதல் மொழி தாய்மொழியாக மட்டும் இருக்கட்டும். தாய்மொழியை கற்றுக்கொண்டு அதன் புலமையை பெற்றுக்கொண்டு அதனுடைய பண்பாட்டு கூறுகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நான் தமிழன் என்ற பெருமையை உங்கள் உடம்புக்கும் உள்ளத்திற்கும் ஏற்றிக்கொண்டு அடுத்த மொழியை நோக்கி நடமாடுங்கள், அடுத்த மொழியை நோக்கி நடைபெறுங்கள். எனவே தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுத்து விட்ட பிறகு எம்மொழிக்கும் செல்லலாம் என்பதுதான் இந்த நவீன உலகத்தின் கொள்கை. மலேசிய மண்ணில் பிறக்க பெரும் தவம் செய்திருக்க வேண்டுமென கவி பேரரசு வைரமுத்து கவிதை நயத்துடன் கூறி வந்திருந்தவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். துடைத்து வைத்த சாலைகள், குளித்து முடித்திருக்கும் மரங்கள், ஷாம்பு போட்டு குளித்த மரங்கள், காற்று மட்டும் விளையாடும் புல்வெளிகள், அழகிய பெண்கள், ஆர்வமிக்க ஆண்கள், வானை முத்தமிட துடிக்கும் உயர்ந்த கோபுரங்கள், மேகங்கள் இளைப்பாரி செல்லும் மாடங்கள், இவைகளெல்லாம் பார்த்து பிறந்தால் மலேசியாவில் பிறக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். இவரின் வைர வரிகளை படித்து பரவசம் அடைந்த சிலரை நாம் சந்தித்த போது, தமிழ் சொல்லாடலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். கண்ணதாசன் அந்த நிலைமையில இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து இந்த வைரமுத்து. காற்றாட வனமில்லை, கால் நினைக்க நதி இல்லை, நாற்றாடு மயில் இல்லை, நான் எழுதா இடமில்லை, சஹாராவில் விட்டாலும் தமிழ் கொன்று சேர்ப்பேன், சுடு தார்ச்சாலும் மீதும் ஒரு தாமரையாய் பூப்பின் அந்த கவிதை அந்த கவிதையோடு இணைந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். வைகரை மேகங்கள் சிகரங்களை நோக்கி திருத்தி எழுதிய தீர்ப்புகள், தமிழுக்கு நிறமுண்டு, இதுவரை நான், ஒரு மௌனத்தின் சப்தங்கள் போன்ற கவிதை தொகுப்புகளையும் வைரமுத்து வெளியிட்டுள்ளார். இதனிடையே கவிஞர்கள் திருநாளாக வெற்றி தமிழ் பேரவை கவி பேரரசுவின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறது. இவ்வாண்டு மலேசியாவில் புத்தக வெளியீட்டுடன் அவரின் பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டது. 1953 ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் வைரமுத்து பிறந்தார். நேற்று தனது 58வது பிறந்த நாளை முதல் முறையாக மலேசிய இந்தியர்களுடன் அவர் கொண்டாடினார். வெற்றி தமிழ் பேரவை அவரின் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் கவிஞர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்வது வழக்கம். இவ்வாண்டு மலேசியாவில் இலக்கிய படைப்புகளை படைத்து புகழ்பெற்ற 2 மலேசிய கலைஞர்களான சீமா இளங்கோவும் வே ராஜேஸ்வரியும் அவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். இதுபோன்ற இலக்கிய நிகழ்ச்சிகள் மலேசிய இந்தியர்களிடையே ஒற்றுமையை மேலோங்கச் செய்வதாக மாயிகா உதவி தலைவர் டாக்டர் சரவணன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மனிதவள அமைச்சர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம், நிலநிதி கூட்டுறவு சங்க தலைவர் தான்சி டாக்டர் KR சோமசுந்தரம், நேசா கூட்டுறவு சங்க தலைவர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம், மலேசிய எழுத்தாளர் சங்க தலைவர் P ராஜேந்திரன், தேனிசை தென்றல் தேவா ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். தமிழ் மொழியின் சரியான பயன்பாட்டுக்கும் தமிழ் சரியாக உச்சரிக்கப்படுவதற்கும் வானொலி தொலைக்காட்சி அறிவிப்பாளர்கள்
பெரும் பங்காற்ற முடியும் என கவிப்பேரரசு கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். அதனால் அறிவிப்பு பணிகளை செய்வோர் மொழி சார்ந்த துறையில் தங்களை மென்மேலும் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். RTM அங்காசாபுரியில் தகவல் ஊடகங்களுக்கு இடையிலான சிறப்பு கலந்துரையாடலில் கவிஞர் வைரமுத்து கலந்து கொண்டார். தமிழ் மொழியின் வளர்ச்சியில் இன்றைய இளைஞர் சமுதாயம் மிக பெரிய பொறுப்பை கொண்டிருப்பதாகவும் கவிப்பேரரசு குறிப்பிட்டார். உங்க அப்பா அம்மா வச்சுட்டு போன வீடு பெருசு, கார் பெருசு, தோட்டம் பெருசு, வங்கியினுடைய கணக்கு பெருசு. உங்க மூதாதையர்கள் வைத்து விட்டு போன 3000 வருஷம் வச்சுக்கூட மொழி பெருசு இல்லையா? இந்த இனத்துக்கு சொல்லிக் கொடுங்க. தமிழாசிரியர்களும் அறிவிப்பாளர்களும் இந்த பணியை தங்கள் தோள் மேல் போட்டு தொண்டாற்ற வேண்டும். அதை நான் விரும்புகிறேன். மலேசிய மண் மீது எனக்கு ஒரு மயக்கம், மதிப்பு. இந்த மண் உயர்ந்த மண், மக்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் இந்த தொழில்நுட்பத்திலும் கலாச்சார சீரழிவிலும் ஒரு தலைமுறை பலியாகிவிடுமோ என்ற மெல்லிய அச்சம் என் நெஞ்சில் விரவி நிற்கிறது. கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் என தனது இலக்கிய ஆற்றலின் வழி ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட வைரமுத்து தன்னை தனது கவிதைகளிலும் பாடல்களிலும் அடையாளம் காணக்கூடியவன்தான் தனது ரசிகன் என்கிறார். ஒரு பாட்டு எழுதுகிற போது இந்த பாடலை உடுமலை நாராயண கவி எழுதியிருந்தால் என்ன எழுதியிருப்பார்? இந்த பாடலை கண்ணதாசன் எழுதியிருந்தால் எப்படி சிந்தித்திருப்பார்? இந்த பாடலை பட்டுக்கோட்டை எழுதினால் என்ன வார்த்தைகளை இட்டிருப்பார்? இதே பாடல் வாலியின் வசத்திற்கு சென்றால் அவர் எப்படி சொல் ஜாலம் புரிவார் என்று யோசித்துவிட்டு இவர்களையெல்லாம் மதித்து அவர்களை விளக்குகிறேன். அவர்களை நான் மதிக்காமல் இல்லை. இந்த முன்னோடிகள் இல்லை என்றால் நான் இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் அவர்கள் இல்லை நான். என் தகப்பன் என்னை பெற்றவர்தான். ஆனால் என் தகப்பனை நான் தாண்ட வேண்டும் என்று நினைப்பது என் தகப்பனுக்கே பெருமை அல்லவா? அப்படித்தான் என் முன்னோடிகளை போல நான் இருக்கக்கூடாது. என் முன்னோடிகளிடம் செய்திகளை வாங்கிக் கொண்டு என் முன்னோடிகளுடைய ஆற்றலை நான் பெற்றுக்கொண்டு எனக்கென்று ஒரு முகவரியை உண்டாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு 10 ஆண்டுகளுக்கு வீரியம் இருக்கலாம். எல்லா கலைஞனுக்கும் இருக்கும். ஒரு ஒளிப்பதிவாளருக்கு, இசையமைப்பாளருக்கு, பாடலாசிரியனுக்கு, நடிகனுக்கு சலிக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்னையா சொன்னதை தானே திருப்பி சொல்ல வேண்டியது, இது என்னத்த போல் இந்த ஒரு சலிப்பு வருகிறது. சலிப்பு வந்தா எழுதை நிறுத்தி விடுவேன். நீ நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த பாட்டு கேட்கிற போது இது வைரமுத்து பாட்டு என்று ரசிகன் அடையாளம் கண்டு கொண்டால்தான் அவன் என் ரசிகன். மின்னல் FM தலைவர் M. ராஜசேகரன், தமிழ் தொலைக்காட்சி செய்தி பிரிவு தலைவர் பார்த்தசாரதி, தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன் ஆகியோருடன் வானொலி தொலைக்காட்சி பிரிவு பணியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.